மதுவை சுத்தமா ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான். அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு. இப்ப மத்திய அரசு அப்படிங்கிறது ஒண்ணு, எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்னும் இல்ல. ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி அப்படி வச்சு பாருங்களேன். மத்திய அரசுக்கு வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது, மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி, இந்திய ஒன்றியத்தின் நிதி. அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரிச்சு கொடுக்கணும். இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் 2வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. ஆனா நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்ப பாருங்க, ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படின்னா நான் நிதி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க, இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு, இந்த பிரதமர் ஸ்ரீ PM இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடுக்கும். அதை ஏற்க முடியாது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான், எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு. இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ, இந்தியா முழுமைக்கு ஒன்னு சொல்றதையோ அதை நாங்க ஏற்கல. இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒன்னு சொல்றேன், இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கல, ஆனா நாங்க எதிர்த்தோம். ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்க தான். இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகமும் நாங்க தான். பல்வேறு படையெடுப்புகள், இனக்கலப்புகள், பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற, கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ், ஒரு தூய இனம் இங்கதான் இருக்குது. அவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட், டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்தி கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்க பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்திய திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது. என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதுல எதிர்த்து நின்று போரிட்டது. அதே மாதிரி GST யாரும் பெருசா எதுக்கல, தமிழ்நாடு தான் எதிர்த்தது. நீட்டு தேர்வு யாரும் எதுக்கல, தமிழ்நாடு தான் எதுக்குது. அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும். இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணாதான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க? எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது. ஒரு காவல்துறைனா CBI கேட்கிறோங்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது. ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததிற்கு 3 விழுக்காடு கொடுத்தது யாரு? நீங்க. இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? நீங்க. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும், அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? அது இல்லையா? இது எப்படி? எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது. அவர் தான் எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும். ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது. மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு. அது ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு? எப்படி இருக்க முடியுங்கிறது. ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க? தூக்கி நெருப்புல போட்டு இரு. இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும்? 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அத காரணம் காட்டுறது. கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது. அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு ஒரு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி? சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா? ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. வந்துரும், அவருக்கு போட்டா வந்துரும், இவருக்கு போட்டா வந்துரும். இது என்னது? இது மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க. இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அண்ணன் அந்த விசிக மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிறேன். மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. குஜராத் 55,000 கோடிக்கு பால் விற்கும் போது நீ 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சிட்டு இருக்க. ஏன் பாலுக்கு வர? நீ ஏன் வரல? அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா? ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க? குஜராத்தோடைய அமுல் இங்க விற்குதா இல்லையா? உன்னோட ஆவின் வெளியில போகுதா? இங்க வருது. உனக்கு பால் எங்க இருந்து வருது?
ஆந்திரா. தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு, என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா? ஆந்திர முதலாளி. அப்புறம் சும்மா வெட்டி பேச்சு, வெறும் வார்த்தையா மாநில உரிமை, நாங்க மாநில தன்னாட்சி, இதெல்லாம் வெட்டி பேச்சு. இதுல இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல, எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா? இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினாதான் நாங்க நீக்குவோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே. நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது, தம்பி கேது, நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடைகள் இருக்காது, மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு? நேத்து கூட போயிருக்கு. கடந்த 3 வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் 40% அதிகரிச்சிருக்கு. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட தலித்துன்னு சொல்லாத, தலித்துங்கிற சொல்ல முதல்ல, தலித்துங்கிறதே நான் அவமானமா கருதுறேன். தலித்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. நீ என்னைய பார்த்து தலித்துங்கிற? அது எங்க தாத்தா பிரிஞ்சு தன்மான இழப்பு. அது காந்தி அரிஜன்ங்கிறது காந்தியின் பொருட்டு. அது சொல்லாது, என்னை ஆதி தமிழன்னு சொல்லு. அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார், அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல், அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன், அதை நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல, நாங்க முன்வைக்கிற கருத்து. நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா? இறந்தவன் எல்லாம் தெய்வமாயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்றீங்களே ஒழிய கொண்டு போய் பார்த்துக்கோன்னு நீங்க சொல்லல. இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஊராட்சி மன்ற தலைவி, உண்ணாவிரதம் இருக்கு. ஏன் வெயில்ல உட்கார்ந்து இருக்கு? இப்ப ஏன் உட்கார்ந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற, நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதியில் இருக்கிற துணைத் தலைவர் இருக்காருல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்? எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா. இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டின் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்க ஐயா அதானி வீட்டுல, அத்வானி வீட்டுல ஐயா மோடி அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு கையை கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்க இருக்கு, எங்க இருக்கு உரிமை, எங்க இருக்கு ஜனநாயகம், எங்க இருக்கு இந்த சமூக நீதி? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.